டாக் ஆஃப் தி டவுன் மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா விவகாரம் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. புது திரைப்படத்தின் அப்டேட் போல் ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சுமத்தியிருந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் தொடுத்திருந்த வழக்கு தொடர்பாகவும் தற்போது பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள மாதம்பட்டி தான் மாதம்பட்டி ரங்கராஜின் சொந்த ஊர். தந்தை பிரபலமான சமையல் கலைஞர். பொறியியல் பட்டதாரியான ரங்கராஜ் தனது தந்தையின் சமையல் தொழிலையே கையில் எடுத்தார். சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்களின் வீடுகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் சமையல் செய்து தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ். ஸ்ருதி என்பவரோடு ரங்கராஜுக்கு திருமணம் நடந்து இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். இவரது நடிப்பில் வெளியான மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது. வெள்ளித்திரையில் இருந்து தனது போக்கஸை சின்னத்திரைக்கு திருப்பினார் ரங்கராஜ். தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சமையல் ஷோ ஒன்றில் நடுவராக பங்கேற்றார். அந்த நிகழ்ச்சியில் ஆடை வடிவமைப்பாளராக ஜாய் கிறிசல்டா என்பவர் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. ஜாய் கிறிசல்டா நடிகர்கள் விஜய், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பல பிரபலங்களுக்கு காஸ்டியூம் டிசைனராக பணியாற்றியவர் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் அண்மையில் ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜுடன் திருமண புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து தனிப்பட்ட வீடியோக்களையும் இணையத்தில் வெளியிட்டார். மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிவிட்டதாக சென்னை காவல் ஆணையரகத்திலும் புகார் அளித்தார். தன்னுடைய வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அவர்தான் தந்தை என்றும் கூறினார். இதன் பின் தன்னிடம் ரங்கராஜ் அன்போடு நடந்து கொண்ட புகைப்படங்கள், வீடியோக்களையும் ஒவ்வொன்றாய் வெளியிட்டார். இந்த விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரமாக வெடித்து வந்த நிலையில் சமூக வலைத்தளங்களில் இருவரை பற்றியும் காரசாரமான விவாதங்கள் எழுந்தன. அதுவரை புகைப்படங்களையும் சின்ன சின்ன வீடியோக்களையும் மட்டுமே வெளியிட்டு வந்த ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன் மீது கொண்டிருந்த காதல் எவ்வளவு ஆழமானது என்பதை வெளிக்காட்டும் விதமாக அவரின் பிறந்த நாளில் கொண்டாடப்பட்ட பர்த்டே வீடியோவை முழுமையாக வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலானது. இப்படியெல்லாம் காதலித்துவிட்டு அந்த பெண்ணை ஏமாற்றிவிட்டாரே என நெட்டிசன்கள் கமெண்ட் இட்டு வந்தனர். இதனிடையே தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாக ஜாய் கிறிசல்டா மீது மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அவதூறாக பேசி வெளியிட்ட வீடியோக்களை நீக்கவும் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜ் பங்குதாரராக இருக்கும் மாதம்பட்டி தங்கவேலு பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை தொடர்புபடுத்தி ஜாய் கிறிசல்டா பேசியதால் அந்நிறுவனத்திற்கு 15 நாட்களில் சுமார் 12 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மற்றொரு மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது எதிர்ப்பு தெரிவித்த ஜாய் கிறிசல்டா தரப்பு வெறும் ரங்கராஜ் என்றால் யாருக்கும் தெரியாது, இதனால் தான் அதனை பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டது. மேலும் தான் எந்த பொய்யான கருத்துக்களையும் கூறவில்லை என குறிப்பிட்டுள்ள ஜாய் கிறிசல்டா சமூக வலைத்தள கருத்துக்களை நான் திரும்ப பெறமாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னை 1000 விளக்கில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிரிவில் ஜாய் கிறிசல்டாவின் புகார் தொடர்பாக விசாரணை தொடங்கியிருக்கிறது. விசாரணைக்கு ஆஜரான ஜாய் கிறிசல்டாவிடம் அவர் அளித்த புகாரின் பின்னணி குறித்து விசாரிக்கப்பட்டிருக்கிறது. ஜாய் கிறிசல்டாவிடம் விசாரணையை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜிடமும் விசாரணை நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.